படையப்பா படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பாறையினால செய்யப்பட்ட மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையில ஒரு கட்டத்தில படையப்பா வீட்டு சொத்து எல்லாமே போயிடும். திரும்பவும் பணக்காரங்களா ஆகுறதுக்கு ஒரு பாறை வந்து கிரேனைட்டா அமைஞ்சிருக்கும். ஸோ, அதனால தான் திரும்பவும் பணக்காரங்களும் ஆவாங்க. அப்ப வெற்றி கொடிகட்டு சாங்கு கூட அந்த பாறை வந்து அங்கங்க உடையும்போது, தங்கமா தான் உடையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ, படையப்பா ஃபேமிலி வந்து திரும்பவும் பணக்காரங்களா ஆகுறதுக்கு இந்த மலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதத்தான் இந்த படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய பேரு வந்து ஆறுபடையப்பன். அது வந்து முருகனுடைய பேரு. அதனால தான் படத்தோடைய டைட்டில்லயே வேல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்த் நடிச்சு 1999ல ரிலீஸ் ஆன படம் படையப்பா. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ, படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படம் எந்த ஒரு ஓடிடிலயுமே கிடையாது. சன் டிவில மட்டும் தான் எப்பயாவச்சும் இந்த படத்த பார்க்க முடியும். இந்த படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல தர்மலிங்கம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காண்டி உட்கார்ந்திருப்பாரு. அப்ப கல்யாணம் பொண்ணுக்கும், பையனுக்கும் சம்மதம் இருந்திருக்காது. அதனால கிணத்த ஓப்பன் பண்ணி அந்த தாம்பூல தட்ட கிணத்துக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ, இதெல்லாம் சூரிய பிரகாஷும், அவருடைய அப்பாவும் இத பார்த்து பழகுனதுனால தான் செகண்ட் ஹாஃப்ல அனிதாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த நேரம் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நீலாம்பரி ஆன்டி சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி படையப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னதான் நீலாம்பரி வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தாலும், இந்த ஊர் பழக்கவழக்கத்த பத்தி நீலாம்பரிக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் சூரிய பிரகாஷ் வந்து நீலாம்பரி கிட்ட ஊர் பழக்கவழக்கத்த பத்தி சொல்லியிருந்திருக்கலாம். அதத்தான் நீலாம்பரி வந்து அனிதா கிட்ட இந்த மாதிரி சொல்ல சொல்லியிருப்பாங்க. பாம்பு வந்து புத்துக்குள்ள போயிருக்கும். அப்ப புத்த இடிக்க சொல்லியிருப்பாங்க நீலாம்பரி. அந்த நேரம் பார்த்து தான் வசுந்தரா வந்து ஆறுபடையப்பன சாமி கும்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் படையப்பாவுடைய இன்ட்ரோ சீனே வரும். இந்த படத்துல எப்படி ரஜினிகாந்த் வந்து நேம் போடும்போது ஸ்பெஷலா போடுறாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துடைய டைரக்டருடைய பேர் போடும்போது கூட உரி அடிக்கும்போது கலரா வரும். அதுக்கப்புறம் தான் இந்த படத்துடைய டைரக்டர் பேரே பேக்கிரவுண்ட்ல கலர்ஃபுல்லா பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல படையப்பா வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கிறான்னு சித்தப்பா சொல்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் ஒரு கட்டத்துல சொத்தெல்லாம் போனாலும் செகண்ட் ஹாஃப்ல பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்னதான் கிரேனைட் கல்லு இருந்தாலும் திடீர்னு எப்படி பெரிய பணக்காரனா ஆகுறதுக்கான டீட்டெயிலா தான் இவர் ஒரு படிச்ச ஆளு அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஆரம்பத்திலேயே கன்வே பண்ணியிருப்பாங்க. நீலாம்பரியோடைய அப்பா வந்து நீலாம்பரி கிட்ட படையப்பா பத்தி சொல்லுவாரு. அப்ப இவங்களுக்குள்ள லவ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா பூவ காட்டுவாங்க. அடுத்த சீன்லயே அந்த பூவ வசுந்தரா வந்து பறிச்சுட்டு அவங்க தலையில வச்சிருப்பாங்க. இது மூலமா வசுந்தராவுக்கு வந்து படையப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே சீன்ல நீலாம்பரி வந்து அந்த பூவ கசக்கி போட்டிருப்பாங்க. ஸோ இது மூலமா படையப்பாவ அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க. ஸோ இந்த பூவ வச்சு அவ்வளோ அழகா இவங்க 2 பேருடைய கேரக்டரையும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல படையப்பாவுக்கு வசுந்தரா கிட்ட பேசவே முடியல அப்படின்னு லவ் லெட்டர் எழுதுவாங்க. அப்ப லவ் லெட்டர் எழுதும்போது ஒருத்தர குனிய வச்சிருப்பாங்க. அந்த குனியறவர் வந்து அவ்வளோ ரியாக்ஷன் காட்டியிருப்பாரு. ஏன்னா ரொம்ப நேரம் குனிஞ்சிருக்க முடியாது. அதனால அவருக்கு முதுகு வலிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சீன் முடியும்போது எல்லாரும் திரும்ப நடந்து போகும்போது கூட அவர் குனிஞ்சே நடந்து போற மாதிரி தான் காட்டுவாங்க. படையப்பா வந்து கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணுமான்னு அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப பெரியவங்களுக்கு முன்னாடி மரியாதையா கால நேரா போட்டு உட்கார்ந்திருப்பாரு. இதே இது நீலாம்பரியும் படையப்பாவும் மட்டும் உட்கார்ந்திருக்கும் போது நீலாம்பரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. அதே மாதிரி படையப்பாவும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வசுந்தரா வந்து காப்பி குடுக்க வரும்போது, அவங்களுக்கு மரியாதை குடுக்குற விதமா கால கீழ வச்சு நேரா உட்கார்ந்திருப்பாரு. நீலாம்பரி படையப்பா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது, "உன்னுடைய 5 ஃபேஸ நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 5 ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து தைரியம், அழகு, கோபம், வீரம், பேச்சு இதெல்லாம் விட எனக்கு ஸ்டைலு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு படையப்பா வந்து, "எனக்கு 6வது ஃபேஸ் இருக்குது. அந்த ஃபேஸ பார்க்கணும்னு நினைக்காத. நீ தாங்க மாட்ட" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 6வது ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 6வது ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீன்ல நீலாம்பரியோட திமிரு தெரியும்போது, அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க. இதே இது படையப்பாவுடைய திமிரு தெரியும்போது, அவரு கண்ணாடி போட்டிருப்பாரு. அதே சீன்ல நீலாம்பரி வந்து படையப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "அண்ணனுடைய என்கேஜ்மெண்ட்ல நம்மளுடைய காதல சொல்லு" அப்படின்னு சொல்லி, "இல்ல நீ வந்து வெட்கப்படுவ. நானே சொல்றேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா தான் மின்சார பூவே சாங்ல நீலாம்பரி வந்து படையப்பாவுக்கு முத்தம் கொடுத்து இவங்களுடைய காதல எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லியிருப்பாங்க. என்கேஜ்மெண்ட் சீன்ல எல்லாருமே சங்கீத குடும்பம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா தான் படையப்பாவுக்கு மியூசிக் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் அடிக்கடி மௌத்தாரன் வச்சு வாசிப்பாரு. அதே மாதிரி நீலாம்பரியும் சின்ன வயசுல இருந்தே பரதநாட்டியம் கத்துக்கிட்டவங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் நீலாம்பரியோட அப்பா இறந்து போகும்போது ஒரு போட்டோவை போட்டு உடைப்பாங்க. அது சின்ன பிள்ளையில எடுத்த பரதநாட்டிய போட்டோவா இருக்கும். அதே மாதிரி நீலாம்பரியோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன்லயுமே வந்து சின்ன பிள்ளையில ஆடின பரதநாட்டிய போட்டோ இருக்கிறத பார்க்க முடியும். மின்சார பூவே பாட்டுல ஃபர்ஸ்ட் 4 லைன் வந்து படையப்பா வந்து வசுந்தராவை பார்த்து தன்மையா அவரோட லவ்வ பாடியிருப்பாரு. இதே இது அடுத்த 4 லைன் வந்து நீலாம்பரி வந்து படையப்பாவை பார்த்து ஆக்ரோஷமா பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 4 லைன் வந்து படையப்பா வந்து நீலாம்பரி கிட்ட என்னதான் வந்து உன்னைய வெண்ணிலவு மாதிரி சிற்பமா இருந்தாலும் அதுல வழியிற அமுதம் வந்து விஷம் அப்படிங்கிறதுனால நான் விலகிட்டேன் அப்படிங்கறத அவ்வளவு அழகா உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீன்ல படையப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க செய்த ஆளுங்க அதிகமா இருக்கிறாங்க, நாங்க வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா, ஏன்னா எங்களுக்கும் சங்கீதம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த பாட்டோட எண்டுல இவங்க எல்லாரும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு வாசிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. இந்த படத்துல சிவாஜி கணேசன் இருக்கிறதுனால திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள் இந்த படத்துக்கான பேர ரெஃபரன்ஸா படத்தோடைய கதைக்கு ஏத்த மாதிரி டயலாக்க அங்கங்க வச்சிருப்பாங்க. படையப்பா வந்து ஊருக்கு போறதுக்காண்டி கிளம்பியிருப்பாரு. அப்ப ஊர் பெரிய தலைவர் எல்லாம் வந்திருப்பாங்க. உங்க மேல பிராது குடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே படையப்பா வந்து பேக்க கீழ வச்சுருவாரு. ஸோ இது மூலமா இவர் இனிமேல் ஊருக்கு போக மாட்டாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மணிவண்ணன் வந்து ராமலிங்கம்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ராமலிங்கம் வந்து சொத்த பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்த கூட்டியிருப்பாரு. இவர் ஏன் சொத்த பிரிக்கலாம்னு முடிவெடுத்திருப்பாரு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் மின்சார பூவே பாட்டுல நீலாம்பரி வந்து படையப்பாவுக்கு முத்தம் கொடுக்கும்போது அது பிடிக்காத மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு சொத்து கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சொத்த பிரிச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாரு. சொத்தை எழுதி தரும்போது படையப்பா சைன் போடும்போது தர்மலிங்கம் வந்து அமைதியா இருப்பாரு. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் சைன் போடும்போதும் அமைதியா இருப்பாரு. இதே இது அவங்க பொண்ணு சைன் போடும்போது மட்டும் உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அத டயலாக் மூலமாவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பையன் வந்து எப்படி வேணாலும் பொழைச்சுக்குவான். ஆனா ஒரு பொண்ண வந்து நம்ம ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு சொத்து, பணம் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி அழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தர்மலிங்கம் வந்து கைத்தடிய தூக்கி போட்டு இனிமே உன் பின்னாடி தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா படையப்பா வந்து எப்போதுமே நீங்க தான் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ கைத்தடிய புடிச்சு நடந்தாலும் இவர் தான் வந்து குடும்பத்த கட்டி காப்பாத்திருக்கிறாரு. இதே இது சொத்தெல்லாம் போனதுக்கு அப்புறம் மகன் தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தோள்ல கைய போட்டு நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சூரிய பிரகாஷுக்கும் படையப்பாவுடைய சித்தப்பா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அப்ப நீலாம்பரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரியவங்க கம்பல் பண்ணுனதுனால தான் நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் அந்த சித்தப்பா பொண்ணு வந்து கையெடுத்து கும்பிட்டு நந்தினிய பார்த்து அழுவாங்க. அப்ப நந்தினி வந்து மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கண்ண மூடி அழுவாங்க. இந்த பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிறது படையப்பா தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் படையப்பாவுக்கு சித்தப்பாவோட பொண்ணு மேல எந்த ஒரு கோவமே இருக்காது. நீ நல்லா இருக்கியான்னு 2 சீன்ல கேட்பாரு. படையப்பா படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தசாவதாரம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 3 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படையப்பா படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.